ருத்திராட்சம் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அணியலாம். பெண்கள் அணிவதற்கு சில வரையறைகள் உள்ளன. ருத்திராட்சம் அணிபவர்கள் அதை வாரத்திற்கு ஒரு முறையாக பூஜை செய்து பின்பு அணிந்து கொள்வது உத்தமம். குறிப்பாக பிரதோஷம் அல்லது சிவபெருமானுக்கு பிடித்த நாளான திங்கட்கிழமைகளில் பூஜை செய்து அணிவது நலம். ஒரு சுத்தமான தாம்பூல தட்டில் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது உத்திராட்சத்தை வைத்து சந்தனம், பன்னீர், விபூதி, பால், வில்வம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அபிஷேகம் செய்வதற்கு முன்பு உத்திராட்சத்தை ஒரு நாள் முழுக்க சுத்தமான பாலில் ஊற வைத்து அதன் பின்பு முறையாக பூஜை செய்து அணிந்து கொண்டால் நேர்மறை சக்திகள் நமக்கு கிடைக்கும். ருத்திராட்சத்தை அதிக பிரயாணம் மேற்கொள்பவர்கள், பல்வேறு இடங்களில் சாப்பிட்டு தூங்குபவர்களுக்கு அவர்களின் சக்தியின் பாதுகாப்பு கூடாக இருந்து ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும். இது துஷ்ட சக்திகளுக்கு எதிராக செயல்படும் தன்மையுடையது. சிலர் தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்க தீய சக்திகளை பயன்படுத்துவதுண்டு. அந்த சமயத்தில் ருத்திராட்சம் பாதுகாப்பு கவசமாக மாறி காப்பாற்றும்.